சிவம். இப்போ மனிதன் வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை. இது கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிறோம். அதனால் என்ன பண்ணோம், அந்த குருவி எப்படி குண்டு கட்டுது, அது என்ன மாரி அந்த தூக்கணாங்குருவி அது வாழ்க்கை சிந்திக்குது. வாழ்க்கையை எப்படி சிந்திக்குது, ஏன் சிந்திக்குதுன்னா அதில் லைட்டு உள்ள களிமண் எடுத்து வச்சு லைட் எடுத்து வைக்குது. அந்த மின்மின் பிடிச்சது அது பெண்றதுக்கு ஆண்குறி தான் பண்ணுது. தெரியும் பாம்பு பாவிட்டாத அது ஒய் விட்டாத அந்த மூளையை சிந்திக்குது. அந்த இது ஓலை விட்டு கீ உழியக்கூடாது, அவ்வளோ சிந்திக்குது. ரெண்டாவது வாழ்க்கை வாழறதுக்கு அது கூண்டு கட்டி ஒரு அதோடைய வம்சாவை அதை பரப்புது. எப்படி அவ்வளோ சிந்தித்து வாழுது. மனிதன் எப்படி உழைக்கணும் வாழ்ந்துடுறாங்க. இப்போது சிவபெருமனை காட்டிக்கிறாரு. எது காட்டிக்க இப்படி தான் வாயினு மாமியார் மருமகள் புள்ள பொண்ணுண்டு. ஒரு பொண்ணு வந்து சண்டை மாட்டி அம்மா வீட்டுக்கு போயிட்டா ஒரு அம்மாவுக்கு என்ன நம்ம சொல்லணும், நீ சாவுற வரைக்கும் அங்கே வாழ்ந்தா தான் நீ உனக்கு அங்கே சொர்க்கத்துக்கு போனால் மோட்சம் கிடைக்கணும், இல்லை கிடைக்காது. நீ வாழ வேண்டியது தான் பேர் சொல்லுவோம் தெரியுமா. இந்த உலகத்தை நான் சொல்லலை, சிவபெருமன் சொல்கிறேன். அதே தக்கனுக்கிட்ட போய் திரும்பி வரல. அதே போல் ஒரு தாய் சண்டை பொண்ணு ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தால் என்ன தெரியுமா சொல்லணும், 4 நாள் ஒரு 2 நாள் இருந்து வச்சு நீ போய் அங்கே தான் வாழணும், இங்கே வாழ வெட்டி இருக்கக்கூடாது. நீ செத்தினாக உனக்கு இங்கே மோட்சம் கிடைக்காது. அங்கிருந்து போனதான் மகளிர்னு ஒரு மோட்சம் வரும்.